என் அன்பு குழந்தையே, உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான், உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிகழ்த்ததான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இப்பொழுதாவது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு நான் சொல்வதை கேள். நீ எப்பொழுதும் வளர்ச்சியான முன்னேற்றமான உன் வாழ்க்கையை பார்ப்பதற்காக தான் உன் அம்மா நான் எப்பொழுதுமே ஆசையோடு காத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்ப்பவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்று பயந்து கொண்டே வாழாதே. உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று அவருக்கு மட்டும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செய்யும் செயல்களை இயற்கையாகவும் நற்செயல்களாகவும் உண்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்க வேண்டும். என் செல்லமே, நீ வாழும் வாழ்க்கை வெளிப்படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் வருகிறது. அதனால்தான் தங்கமே, உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு இப்பொழுது அமைத்து கொடுப்பதற்காக அதிசயத்தை நிகழ்த்தி தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறிவிடும். எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் உடைத்து தூள் தூளாய் தூக்கி போட்டு என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனம் நிம்மதியாகவும் நிலையாகவும் இருக்கும். எல்லோர் மீதும் உண்மையாக நீ அன்பு செலுத்த வேண்டும். உன் மனம் விட்டு வாய் விட்டு எப்பொழுதும் நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். என் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும். என் வேண்டுதல்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எனக்கு என் அம்மா கொடுக்க மாட்டாள், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள் என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலையும் இவ்வாறாக செய்ய வேண்டும். என் செல்லமே, நீ கேட்பதெல்லாம் நான் உனக்கு உன்னுடன் இருந்துதான் என் பிள்ளையாக நினைத்து அமைதியோடும் ஆறுதலோடும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்தில் இருந்து நிகழும் நிகழ்வுகள் எது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சிரித்து வாழ்க்கை வாழ்வதற்காகவே உன் மனம் விரும்பிய வாழ்க்கை உனக்கு அமைத்து தரப்போகின்றேன். என்னை தேடி வந்து நீ வழிபட்டாலே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். நீ என் மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மெய்மறந்து பார்க்கின்றேன் செல்லமே. உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற ஆசைகளையும் நிறைவேற்றதான் நான் இருக்கின்றேன். உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகின்றேன் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள். நீ அவர்கள் மனதை மாற்றுவதற்கான முயற்சியில் களைத்து போகாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதிலாக வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகி சென்று உன் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தி. அமைதியாகவும் பொறுமையாக காத்திருப்பதற்கு பல நல்லது நடக்கும். நல்ல நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒரு வாழ்க்கை, அதை நான் உனக்கு கொடுக்கத்தானே நான் இங்கு வந்தேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உன் மனதில் ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. யாருக்கு எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அப்படி உன் சூழ்நிலைகளை நான் விளக்குகின்றேன். என் செல்லமே, எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் எவ்வளவு வந்தாலும் உனக்கு நான் நன்மையே செய்து கொடுப்பேன். நானே உனக்கு துணையாக நிற்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் அம்மா நானே வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா. என் மீது நீ உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. கடமை எனக்கு இருப்பதினால்தான் அற்புதமான இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்காகவும் உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காகவும் உன்னை தேடி வந்துவிட்டேன். குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்பொழுது நீ எப்படி நடந்து கொள்கின்றாய், அதை எப்படி நீ எடுத்துக்கொள்கின்றாய் என்பதில்தான் உன் மன தைரியம் இருக்கிறது. அம்மா நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் எதற்காக பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும்? எது உன்னிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவே முதலில் உன்னை விட்டு போகும். இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து வருத்தத்தையோ கண்டு பயப்படாதே. உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் மனம் தளர்ந்து போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அம்மா, இப்பொழுதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா? நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று நீ என்னை கேட்கின்றாய். என் குழந்தையின் குரல் எனக்கு கேட்கின்றது. குழந்தையே, கடைசி நேரத்தில் கூட நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன்னுடைய நேர்மை எண்ணங்களையும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கை அழகான தருணங்களை நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன்னோடு இருக்கும் உன் அம்மா எப்படி நான் உன்னை கைவிட்டு விடுவேன்? நீ மற்றவர்களுக்காக மற்றவர்கள் கண்முன்னே சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது என்பதை உன் அம்மா நான் அறிவேன்.
எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றாய் என்று என்னிடம் அழுது புலம்புகின்றாய். எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். நான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு தரப்போகின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்ததின் பலனாக பெரும் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகின்றேன். பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கின்றாய். ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆனால் நீ உதவி செய்த ஒருவர் கூட உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று தானே நீ வருத்தப்படுகின்றாய். இதுதான் உன் வாழ்க்கை. உன்னுடைய நல்ல மனதிற்காக தானே நான் நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கின்றேன். காரணம் இல்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை. பல கஷ்டங்களை கடந்து செல்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இப்போது பல கஷ்டங்களை பற்றி வாழ்க்கையில் உண்மை உள்ள மகத்துவத்தையும் புரிந்து கொண்டாய் அல்லவா? உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் ஒரு முடிவு கட்டப் போகின்றேன். அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்கின்றேன். இருந்தும் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை அம்மா என்று நீ என்னிடம் வருந்துவது என் காதில் கேட்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவதென்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான கெட்டது நல்லது என இரு வழி உள்ளது. அதில் எந்த பக்கம் சென்றால் ஏதாவது ஒரு பக்கம் சென்றுதானே ஆக வேண்டும். அதில் எந்த பக்கம் செல்வதென்று நீ யோசிக்கின்றாய். ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் சென்றுதானே ஆக வேண்டும். விதியின் விளையாட்டு. உனக்கான நல்ல நேரம் இன்று வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக என் நாமம் ஓம் சக்தி என்று நீ உச்சரித்து கொண்டே இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை காண நல்லதை நிச்சயமாக நான் உருவாக்கி விடுவேன். நீ கவலை கொள்ளாதே. வரும் காலம் எல்லாம் உனக்கு ஏற்றம் காலமாகவே அமையும். உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் உருவாக்கி விடுவேன். நீ கவலை கொள்ளாதே. வரும் காலம் எல்லாம் உனக்கு ஏற்ற காலமாகவே அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை மனபலத்தையும் கொடுக்கும். என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இன்றி நடக்காது. வெட்ட வெளியில் உங்களோடு திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்து இப்போது செய்துவிடுவோம் என்று ஒரு வினைக்கு சரியான எதிர்வினை உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் அதுவே உரிய காலம் அவரவர்களுக்கு திருப்பி நடக்கிறது. என் தங்கமே, நீ பிறருக்கு நன்மைகளை தான் செய்கின்றாய். ஆனால் அது அவர்களுக்கோ தீமையாக தெரிகிறது. நீ செய்த செயல்களால் தான் பிறகெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை தொட்டுவிட்டால் அந்த நெருப்பின் மீது பழியை சுமத்துவதில்லை. என் தங்கமே, இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறரின் குற்றங்களை மன்னிக்கும் பொழுது உன்னுடைய குற்றங்களை நிச்சயமாக மன்னிக்கப்படும். நீ இன்னும் என்னை இருக்க பற்றினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதை கொடுத்து உன்னை பெருமையாக இருக்க வைத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்றும் உனக்கு ஆறுதலாகவும் நிற்பேன். என்னுடைய அருளால் உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போவது போல் உன்னை நல்லதை மட்டுமே அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன் குடும்பத்தில் அனைவரையும் விரும்பி வர வைத்து உன்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி அந்த நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வழிகாட்டி அழைத்து செல்வேன். நீ பயணிக்கும் ஒவ்வொரு விருப்பங்களும் உன்னுடைய விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என் அன்பு குழந்தையே, நாளை விடியலில் நீ தவமிருந்து கேட்ட ஒன்றை தருவதற்காக தான் இந்த ஓம் சக்தி அம்மா நான் வந்திருக்கின்றேன். இத்தனை காலமாக கண்ணீர் விட்டு விட்டாய் அல்லவா? அம்மா, நான் இழந்து விட்டதை பெற்றால் மட்டும்தான் என் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இல்லை என்றால் நான் என் வாழ்க்கையை எப்படி இங்கு அடுத்த நிலை செல்வேன் என்று தெரியாத ஒவ்வொரு நொடியும் பதற்றத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றேன். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றேன். அதை நீதான் சரி செய்ய வேண்டும் என்று உன் மனதில் அத்தனை குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் குழப்பங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவையில்லாத சில விஷயத்தை மனதில் எண்ணிக்கொண்டிருப்பதால் தான் உன் பிரார்த்தனைகளை தாண்டி என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றாய். இந்த விஷயத்தை நீ என் கரம் பற்றி கொள்ளும்போது நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன் கரத்தை விட்டு விடுவேனா என்று ஏன் கண்மணியே பயந்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளைகளின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானே எனக்கு மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் நான் தர வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தபடியே தான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை இனி எல்லாம் என் பொறுப்பாக இருக்கும்போது உன் மனதில் உள்ளதை பற்றியெல்லாம் கலங்காதே. நடக்க இருப்பது உன் நல்லதற்காக தான் இருக்கும். நிச்சயமாக உன் வெற்றியை நான் தர வந்தேன். நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்று நம்பிக்கையோடு உன் அம்மா உனக்கான முழு சந்தோஷத்தை நான் அள்ளித்தர காத்திருக்கின்றேன்.
நீ தேடியதை உன் இல்லத்தில் வந்தே தரப்போகின்றேன். எத்தனை காலம் வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? என் தங்கமே, உன் மனதின் எண்ணங்கள் என்னவென்று அறிந்துவிட்டுதான் இப்பொழுது நான் இந்த ஓம் சக்தி வந்திருக்கின்றேன். இந்த அம்மா உன்னை இத்தனை காலமாக காக்க வைத்து விட்டேனே என்று உன் மனதிற்குள்ளேயே அவ்வளவு வருத்தங்கள் இருக்கின்றது. இனி அதற்கெல்லாம் சேர்த்துதான் நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க நானும் ஓடோடி வந்துவிட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நோக்கித்தான் போக போகின்றது. எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எத்தனை நாட்கள் தான் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய்? அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி படைத்தீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுதெல்லாம் என் மனம் எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்துகிறேனோ என்று நினைத்து கொள்ளாதே. இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றேன், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கின்றேன், மகிழ்ச்சி தரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தங்கமே, நினைத்ததை அடையும் வரை நீ போராடித்தான் ஆக வேண்டும் என்றால் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்காக இப்படியேதான் வாழ்க்கை நகருமா என்று நினைக்காதே. இதோ உன் கஷ்டத்திற்கும் உன் கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கதானே இந்த ஓம் சக்தி உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே உன் மனதை போட்டு வீணாக அங்கு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எவ்வளவு சோகங்கள் என்று நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமா என்ன? உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறதென்று நான் அறியாமல் விட்டுவிடுவேனா என்ன? நீ நினைக்கும் பட்சத்தில் உன் கண் முன்னே நின்று கொண்டு இந்த அம்மாவானவள் உனக்காகவே கருணை உள்ளத்தோடு நீ கேட்டதை கேட்டபடியே கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ தேடியது என் கையில்தான் பத்திரமாக உள்ளது. நான் உனக்கானதை உன்னிடத்தில் தரும் வேலை வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். சந்தோஷம் என்ற வார்த்தை வாழ்க்கையில் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தாயா? இதோ உன் வாழ்க்கையிலும் வரப்போகின்றது. நீ கேட்டது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் இனி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலங்கள் எல்லாம் கடந்து போய் விட்டதே அம்மா. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லையே. நான் உன்னிடம் கேட்டது என்ன? எனக்கு நீ கோடி கோடியாய் பணம் வேண்டும், சொத்து வேண்டும் என்றா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு சாதாரணமான ஒரு அடித்தளமான வாழ்க்கையை தந்து மனம் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தாருங்கள் அம்மா. என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும். என்னுடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்று தானே கேட்கின்றேன். எனது பிரார்த்தனைகளை தீர்த்து வையுங்கள் அம்மா, அம்மா என்று என்னிடம் நீ மனம் உருகி வேண்டிக் கொள்கின்றாய். என் தங்கமே, உன் மனம் முழுவதற்கும் பின்னாலும் இவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் அடங்கி இருக்கும்போது நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனா? உன் மனதில் இருக்கும் சோகத்தை எல்லாம் இனி உனக்கு இல்லை. நான் சுமக்க துவங்கிவிட்டேன். கவலைகளை கண்டு அங்கு பயந்து ஓடிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ எதை எதை ஏற்றுக்கொண்டதும் எதிர்கொள்வதும் போதும் என் தங்கப்பிள்ளையே. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ எப்படியெல்லாம் அங்கு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உன் கனவுகளில் மட்டும்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த கனவை மெய்ப்பட வைப்பதற்கு தானே இந்த ஓம் சக்தியின் வரம் தரும் சத்திய வாக்கு. அதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க போவதே இல்லை. நீ மனம் உருகி அம்மா இதை தாருங்கள் என்று என்னிடம் கேட்கும்போது, அதுவும் என் செல்ல பிள்ளைகள் கேட்கும்போது நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? என் தங்கமே, எத்தனை கண்ணீர் உன் வாழ்க்கையில், மனப்போராட்டங்கள், சங்கடங்கள், துன்பங்கள் என்று எல்லாவற்றிற்கும் என் குழந்தைகள் அனைவரும் அனுபவித்ததெல்லாம் போதும். இனி வருகின்ற நாட்களில் நல்லதையும் நன்மைகளையும் மட்டுமே நான் கொடுக்க போகின்றேன். நீ சந்தோஷத்தை அடைய போகின்றாய். கவலையின்றி வாழப்போகின்றாய். மன நிம்மதி மட்டுமே போதும் அம்மா என்று என்னிடம் மனம் வேண்டி வரும் என் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் வாரி வழங்க வந்திருக்கின்றேன். கடந்து வந்த பாதையெல்லாம் கடந்து வந்ததாகவே இருக்கட்டும். இனி வருகின்ற பாதை உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடியதான பாதையாக இருக்க போகின்றது. நம்பிக்கையுடனே வா என் செல்லமே. இனி உன் அம்மா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசையை நீ பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம். நீ உன் அம்மாவால் உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது. நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள். இந்த நன்னாள் உன் ஆசைகளுடனும் என் நல்லாசைகளுடனும் நீ துவங்க இருக்கின்றாய். இனி உன் வாழ்வில் பயம் இருக்காது. சோர்வு, கவலை, விரக்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது. தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளுக்கு உள்ளாக்குகின்றது. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே கண்மணி. அனைத்தும் அறிந்தவள் நான்.
நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன். என்னிடம் உன்னை வர வைத்ததற்கான காரணம், என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள். உன்னுடைய நம்பிக்கையை தொடுப்பாக்கும், உன்னுடைய பொறுமையும் படகாகும். எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் நீ தானே வந்துவிடலாம். இனி உன்னோடு வருவது உன் அம்மா. பயப்படாமல் இரு, கலங்கி கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார், அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அள வைப்பதற்காகவோ என்னிடம் உன்னை வர வைத்தேன். உனக்காக நான் கொடுத்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும். இன்று முதலில் நீ கண்ட சோதனைகளை அத்தனையும் கஷ்டகாலங்களில் இருந்து நன்மையை பார்க்க போகின்றாய். நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகின்றாய். உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேரொளி வீசப் போகிறது. ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்கப் போகின்றாய். உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் நேரடியாக உன்னை காண வரப்போகின்றேன். என் வருகைக்காக காத்திரு செல்லமே. இதை நீ அறிந்து கொள்வதற்காக தான் நான் உனக்கு சில அறிகுறிகளையும் சில போது காட்சிகளாகவும் வருகின்றேன். அதையும் நீ அறிந்து கொள். விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க விரைந்து வா. உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. நிச்சயம் நிறைவேறும். எதை பற்றியும் கவலைப்படாதே. துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் நானாக தரும் வரையிலும் சற்று பொறுமையாக இரு. பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் உன் அம்மா உன் வாழ்வில் உள்ளார் என்று எல்லாவற்றையும் உன் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கையுடனே உன் பயணத்தை தொடங்கு. என் குழந்தையே, அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய். எப்பொழுதுமே ஒரு புன்னகையை உன் முகத்தில் வைத்திருப்பாய். உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன, இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள். கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய். அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன். உன் உண்மையான முகத்தை உன் அம்மா நான் அறிவேன். தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய். உன் மனம் முழுவதும் ரணமாக்கி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்து விட்டு சென்று விடுவாய். இதுதான் உன் உண்மையான முகம். நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய்? யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம். உன்னுடனே உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும்? உன் கவலைகளும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எப்படி மறைக்க முடியும்? தனிமையில் நீ வழித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது. நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய், எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீ அடக்கி ஒருமுகப்படுத்தினாலே போதும். நேரமும் சேருமிடமும் நல்லதாய் மாறும். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது. அமைதியான நிம்மதியை தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கின்றாய். நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். பிறகு ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய்? உன் எண்ணங்களும் யோசனைகளும் அணுகுமுறைகளையும் நீ மாற்று. உன் மாற்றம் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே. எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும். நீ இனி சந்தோஷமாக வாழப்போகின்றாய். உனக்கானதை உன்னிடமே உன் அம்மா நான் சேர்க்கத்தான் போகின்றேன். உன் அம்மா சர்வ நிச்சயமாய் நடக்கும். இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு. கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு. எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு. என் பிள்ளையே, என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லும் தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்கள் கூட உனக்கு தேவையில்லை. என்னுடைய கவலைகள் கண்ணீரின்றி எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் அம்மா. ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு
தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா? ஒன்றை புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, அருள்வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே மாறிவிடுவேன். என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவோ ஒரு கர்மாவை போக்கும் உறவாகவோ நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாக தான் குழந்தையே நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளும் ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் அந்த நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்று நம்பிக்கை உனக்குள் வரும். அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அம்மா தெய்வ வாக்கு தந்துவிட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாய் உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கென்று. துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்துகொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமுயற்சி காத்திருக்கிறது என்று. என் வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து சேர்ந்து விட்டாலே புரிந்துகொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று. உன்னை தேடி அற்புதங்கள் வர துவங்கிவிடும் குழந்தையே. உன் கனவு வாழ்க்கையை பற்றி நினைக்காதே, அது நிச்சயமாக நிறைவேறும். பயப்படாமல் இரு தங்கமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடையப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. நான் கூறுவதை இப்போதிலிருந்தே பலிக்க துவங்கும். உன் மனதிற்குள் நுழைந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நடப்பதையும் பிறர் கேள்வி கிண்டல்களுக்கு உள்ளாக்கி அவமானப்பட்டு நிற்பதையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் அறியாமலா இருக்கின்றேன். என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நீ நினைக்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது. உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன். காலங்களாய் வீழ்ந்தாய், பிரிவுகளாய் உடைந்தாய், வார்த்தைகளாய் வீழ்த்தப்பட்டாய், கண்ணீராய் நனைந்தாய். என் குழந்தையே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ எதற்காக கதறுகிறாய்? என் குழந்தையே, நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும். உன் அம்மாவின் வாக்கு என்றும் வீண் போகாது, பொய்யாகாது. இந்த ஓம் சக்தி கொடுக்கும் வாக்கு சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். என் அன்பு குழந்தையே, உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான், உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிகழ்த்ததான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இப்பொழுதாவது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு நான் சொல்வதை கேள். நீ எப்பொழுதும் வளர்ச்சியான முன்னேற்றமான உன் வாழ்க்கையை பார்ப்பதற்காக தான் உன் அம்மா நான் எப்பொழுதுமே ஆசையோடு காத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்ப்பவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்று பயந்து கொண்டே வாழாதே. உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று அவருக்கு மட்டும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செய்யும் செயல்களை இயற்கையாகவும் நற்செயல்களாகவும் உண்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்க வேண்டும். என் செல்லமே, நீ வாழும் வாழ்க்கை வெளிப்படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் வருகிறது. அதனால்தான் தங்கமே, உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு இப்பொழுது அமைத்து கொடுப்பதற்காக அதிசயத்தை நிகழ்த்தி தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறிவிடும். எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் உடைத்து தூள் தூளாய் தூக்கி போட்டு என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனம் நிம்மதியாகவும் நிலையாகவும் இருக்கும். எல்லோர் மீதும் உண்மையாக நீ அன்பு செலுத்த வேண்டும். உன் மனம் விட்டு வாய் விட்டு எப்பொழுதும் நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். என் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும். என் வேண்டுதல்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எனக்கு என் அம்மா கொடுக்க மாட்டாள், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள் என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலையும் இவ்வாறாக செய்ய வேண்டும். என் செல்லமே, நீ கேட்பதெல்லாம் நான் உனக்கு உன்னுடன் இருந்துதான் என் பிள்ளையாக நினைத்து அமைதியோடும் ஆறுதலோடும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்தில் இருந்து நிகழும் நிகழ்வுகள் எது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சிரித்து வாழ்க்கை வாழ்வதற்காகவே உன் மனம் விரும்பிய வாழ்க்கை உனக்கு அமைத்து தரப்போகின்றேன். என்னை தேடி வந்து நீ வழிபட்டாலே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருப்பேன்.
நீ என் மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மெய்மறந்து பார்க்கின்றேன் செல்லமே. உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற ஆசைகளையும் நிறைவேற்றதான் நான் இருக்கின்றேன். உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகின்றேன் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள். நீ அவர்கள் மனதை மாற்றுவதற்கான முயற்சியில் களைத்து போகாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதிலாக வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகி சென்று உன் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தி. அமைதியாகவும் பொறுமையாக காத்திருப்பதற்கு பல நல்லது நடக்கும். நல்ல நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒரு வாழ்க்கை, அதை நான் உனக்கு கொடுக்கத்தானே நான் இங்கு வந்தேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உன் மனதில் ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. யாருக்கு எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அப்படி உன் சூழ்நிலைகளை நான் விளக்குகின்றேன் என் செல்லமே. எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் எவ்வளவு வந்தாலும் உனக்கு நான் நன்மையே செய்து கொடுப்பேன். நானே உனக்கு துணையாக நிற்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் அம்மா நானே வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா. என் மீது நீ உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு இருப்பதினால்தான் அற்புதமான இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்காகவும் உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காகவும் உன்னை தேடி வந்துவிட்டேன். குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்பொழுது நீ எப்படி நடந்து கொள்கின்றாய், அதை எப்படி நீ எடுத்துக்கொள்கின்றாய் என்பதில்தான் உன் மன தைரியம் இருக்கிறது. அம்மா நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் எதற்காக பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும்? எது உன்னிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவே முதலில் உன்னை விட்டு போகும். இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அதனால் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து வருத்தத்தையோ கண்டு பயப்படாதே. உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் மனம் தளர்ந்து போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அம்மா, இப்பொழுதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா? நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று நீ என்னை கேட்கின்றாய். என் குழந்தையின் குரல் எனக்கு கேட்கின்றது. குழந்தையே, கடைசி நேரத்தில் கூட நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன்னுடைய நேர்மை எண்ணங்களையும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கை அழகான தருணங்களை நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன்னோடு இருக்கும் உன் அம்மா எப்படி நான் உன்னை கைவிட்டு விடுவேன்? நீ மற்றவர்கள் கண்முன்னே சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது என்பதை உன் அம்மா நான் அறிவேன். எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றாய் என்று என்னிடம் அழுது புலம்புகின்றாய். எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். நான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு தரப்போகின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்ததின் பலனாக பெரும் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகின்றேன். பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கின்றாய். ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆனால் நீ உதவி செய்த ஒருவர் கூட உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று தானே நீ வருத்தப்படுகின்றாய். இதுதான் உன் வாழ்க்கை. உன்னுடைய நல்ல மனதிற்காக தானே நான் நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கின்றேன். காரணம் இல்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை. பல கஷ்டங்களை கடந்து செல்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இப்போது பல கஷ்டங்களை பற்றி வாழ்க்கையில் உண்மை உள்ள மகத்துவத்தையும் புரிந்து கொண்டாய் அல்லவா? உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் ஒரு முடிவு கட்டப் போகின்றேன். அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்கின்றேன். இருந்தும் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை அம்மா என்று நீ என்னிடம் வருந்துவது என் காதில் கேட்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவதென்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான கெட்டது நல்லது என இரு வழி உள்ளது. அதில் எந்த பக்கம் சென்றால் ஏதாவது ஒரு பக்கம் சென்றுதானே ஆக வேண்டும். அதில் எந்த பக்கம் செல்வதென்று நீ யோசிக்கின்றாய். ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் சென்றுதானே ஆக வேண்டும். விதியின் விளையாட்டு. உனக்கான நல்ல நேரம் இன்று வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக என் நாமம் ஓம் சக்தி என்று நீ உச்சரித்து கொண்டே இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை காண நல்லதை நிச்சயமாக நான் உருவாக்கி விடுவேன். நீ கவலை கொள்ளாதே. வரும் காலம் எல்லாம் உனக்கு ஏற்றம் காலமாகவே அமையும். உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் உருவாக்கி விடுவேன். நீ கவலை கொள்ளாதே. வரும் காலம் எல்லாம் உனக்கு ஏற்ற காலமாகவே அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை மனபலத்தையும் கொடுக்கும்.
என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்களின்றி நடக்காது. வெட்ட வெளியில் உங்களோடு திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்து இப்போது செய்துவிடுவோம் என்று ஒரு வினைக்கு சரியான எதிர்வினை உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் அதுவே உரிய காலம் அவரவர்களுக்கு திருப்பி நடக்கிறது. என் தங்கமே, நீ பிறருக்கு நன்மைகளை தான் செய்கின்றாய், ஆனால் அது அவர்களுக்கோ தீமையாக தெரிகிறது. நீ செய்த செயல்களால் தான் பிறகெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை தொட்டுவிட்டால் அந்த நெருப்பின் மீது பழியை சுமத்துவதில்லை. என் தங்கமே, இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறரின் குற்றங்களை மன்னிக்கும் பொழுது உன்னுடைய குற்றங்களை நிச்சயமாக மன்னிக்கப்படும். நீ இன்னும் என்னை இருக்க பற்றினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதை கொடுத்து உன்னை பெருமையாக இருக்க வைத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்றும் உனக்கு ஆறுதலாகவும் நிற்பேன். என்னுடைய அருளால் உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போவது போல் உன்னை நல்லதை மட்டுமே அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன் குடும்பத்தில் அனைவரையும் விரும்பி வர வைத்து உன்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி அந்த நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வழிகாட்டி அழைத்துச் செல்வேன். நீ பயணிக்கும் ஒவ்வொரு விருப்பங்களும் உன்னுடைய விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன்.